அண்ணன் மகன் வந்து தவறான பாதையில் போயிட்டு இருக்காரு. போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி போஸ்டிங் போட்டிருந்தார் அவர். பட் போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் போயிட்டு திரும்பி வெளியில் பக்காவாக வந்தாங்க அப்படின்றது நான் பெரும்பாலும் 90% பார்க்கல. ஒரு 10% இருக்காங்க. பட் உலகம் முழுசும் போதை இந்த மறுவாழ்வு மையங்கள் நிறைய இருக்குது. போதை அடிமைகள் நாளுக்கெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. நாளுக்குலாம் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூலில் இருக்கிற படிக்கிற பசங்க கூட போதை பொருள் யூஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க. அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. பொண்ணுங்க கூட, பசங்களை விட்டுடுங்க, ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் லெவலில் இருக்கிற பசங்க, ஹைஸ்கூல் படிக்கிற பசங்க கூட, பொண்ணுங்க கூட தண்ணி அடிக்கிறதும் சிகரெட் அடிக்கிறதும் போதை பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக டெவலப் ஆகிருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்திலலாம் வேண்டாம். நீங்கள் வேணால் பர்சனலாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அதை மாதிரி ஃபாலோ பண்ணி சரி பண்ண சொல்லுங்கள். சரியா? அப்போ தான் பர்மனெண்ட்டாக சரியாகும். நம்பர் 1 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போதை அடிமைகள் மறுவாழ்வு மையம், போதைன்னா எந்த போதையாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரீசன் நம்பர் 1, பாஸ்ட் லைஃப்பில் நம்மளோட சம்மந்தப்பட்ட கெட்ட ஆத்மாக்களுடைய தூண்டுதல் தான் நம்பர் 1. இது இன்விசிபிள், நீங்கள் எந்த ஸ்கேனையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களை வச்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். உங்களை வச்சு அவங்களுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். உங்களை வைத்து அவங்களுடைய ஆசைகளை, இந்த ஆவியரக நேரிகள் சில விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு அவங்க உங்களை வச்சு சாதிச்சுக்கணும். உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணுகின்ற ஆத்மாக்களுடைய பிடியில் தான் இன்னைக்கு இந்த போதை அடிமைகள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க போக்கினா மட்டும்தான் அவர் நிரந்தரமாக அந்த போதை அடிமையிலிருந்து வெளியே வருவார ஒழிய, அதை விட்டுட்டு சைக்காட்ரிஸ்ட் கொடுத்தாரு, சைக்காலஜிஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற, அவர் செடேட்டிவ் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டீங்கன்னா உடம்பு தான் அடி வாங்க முடிய, போதை அடிமையாக தான் இருப்பார்.